அன்னாபிஷேகம் என்பது சிவபெருமானின் அருளை பெறும் ஒரு தனிச் சடங்கு. இந்த நாளில் சிவபெருமானின் சக்தியின் அடையாளமான சிவலிங்கம், புனித நீர், மஞ்சள் தூள், சந்தன பசை, பால், ஆரஞ்சு சாறு, தேன், தேங்காய் நீர், தயிர் மற்றும் புனித சாம்பல் போன்ற பாரம்பரிய அபிஷேக பொருட்களால் நீரேற்றப்படுகிறது. முடிந்ததும் சிலை முழுவதுமாக சமைத்த அரிசியால் மூடப்பட்டிருக்கும். லிங்கத்தின் உச்சியில் பல்வேறு வகையான காய்கறிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சடங்கின் முடிவில் சிவபெருமானுக்கு ஆரதி சமர்ப்பித்து மூடிய அரிசி அனைவருக்கும் பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு தானியமும் வீணாகாது. தமிழ்நாட்டின் தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலில் உள்ள பிரமாண்டமான சிவலிங்கத்தின் மீது இந்த சடங்கு செய்யப்படுகிறது. கோவிலின் முதன்மை கடவுளான பிரகதீஸ்வரர் சமைத்த அரிசியால் முழுவதுமாக மூடப்பட்டு வேக வைத்த காய்கறிகள் மாலையை உருவாக்குகின்றன. விழா முழுவதும் ஸ்ரீ ருத்ரம் தொடர்ந்து உச்சரிக்கப்படுகிறது. இது பக்தர்களின் கடலில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் இவ்விழா சிறப்பாக நடைபெறுகிறது.